வணக்கங்க. அரசு செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். தருமபுரி மாவட்டம் அது பக்கத்தில இருக்க ஒரு ஊர் பூச்சூர். அந்த ஊர சேர்ந்தவர் கண்ணன். அவரு ஒய்ஃப் பேரு ரம்யா. 2 பேருக்கும் ஒரு 8 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆயிடுது. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. திரும்ப 3வதா அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. ஆனப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாசம் டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி அவங்க இறந்துடுறாங்க. எப்படின்னா, படியிலேருந்து வரப்ப உருண்டு கீழ விழுந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடலெல்லாம் அடக்கம் பண்ணிடுறாங்க. எல்லாம் 10 நாள் ஆயிடுது. ஆனா, இதுக்குள்ளார பொண்ணோட வீட்டுக்கு சைடுல கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. இவரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறப்ப, அது எப்படி இறந்துருப்பாங்கன்னு ஒரு உறுத்தலாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர்ட்ட கேட்குறாங்க. கேட்குறப்ப இவர் சொல்ற பதில்ல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஸோ ரொம்ப இதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா, இப்ப இது மாரிலாம் ஒரு அப்நார்மலா இறந்துருக்காங்க. மாடிப்படிலேருந்து உருண்டு விழுந்துலாம் இறந்து சினிமால தான் பார்த்துருக்கோம். நேரடியா அவ்வளவா கேள்விப்பட்டதில்ல. ஸோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் விசாரிக்கிறாங்க. போலீஸ்கிட்டயும் அப்படியே தான் சொல்றாரு. இது மாரி மாடிப்படிலேருந்து உருண்டு தான் விழுந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணும் பண்ண முடியல. அங்க கொண்டு போறப்ப இறந்துடுறாங்க. அப்படிலாம் சொல்றாரு. சொன்னோனே இவங்க போலீஸும் பல விதமா கேள்வி கேட்டுறாங்க. இவரு பதில் சொல்றப்ப கொஞ்சம் முன்னுக்கு பின்னா முரணா சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு டவுட் வந்துருது. என்ன பண்ணாங்க, போலீஸ் விசாரணை பிரகாரம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப தான் எல்லா உண்மையும் சொல்றாங்க. அது கேட்கறப்ப அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. அதாவது இவங்களுக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. ஸோ இவருக்கு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி ஆசைனால அடுத்தாப்புல கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. அது குடும்பத்தில உள்ளவங்களுக்கும் சந்தோஷம்னு சொல்றாங்க. எப்படின்னா எல்லாருக்குமே சரி ஆம்பள நெறைய பேர் இப்படி தான் நெனைக்கிறாங்க. ஆண் குழந்தை பிறந்தா நல்லது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் ரொம்ப விரும்புறாங்க. அதனால ஆண் குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி இருக்க சமயத்துல இவரு என்ன பண்றாரு, நம்ம என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஸ்கேன் பண்ணி போய் பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா அது ஆண் குழந்தை இல்லைன்னா, ஒரு வேற முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. இதுக்கு என்ன பண்றாருன்னா, நெறைய சில பேர்லாம் பணத்த வாங்கிட்டு என்னென்னவோ காரியம்லாம் பண்றாங்க. இப்ப தான் நெறைய எல்லா இடத்துலயும் ஊழல் தான் நடக்குது உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு நர்ஸும், ஒரு புரோக்கர் 2 பேரையும் பிடிக்கிறார். அந்த நர்ஸ் சுகன்யான நர்ஸையும், புரோக்கர் வனிதாவையும் பிடிச்சு இது மாரி மேட்டர சொல்றார். அது என்ன குழந்தைன்னு பார்க்கணும், ஸ்கேன் சென்டர்ல பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க பணம்லாம் குடுத்து 3 மாசம் ஆனோனே அந்த பிரைவேட் ஸ்கேன் சென்டர்ல போய் ஸ்கேன் பண்றாங்க. பார்த்தப்ப அதில பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ் சொல்லிடுது. சொன்னோனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. மறுபடியும் பெண் குழந்தையா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இத அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றப்ப, அந்த நர்ஸ் ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே பண்ணிடலாம் அப்படிங்குது. சரி நர்ஸ்ன்னு சொன்னா, அது இந்த ஒய்ஃப் ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓகேன்னு சொல்லி இல்ல கம்பல் பண்ணி பண்ண சொன்னாங்களா தெரியல. வீட்லயே அபார்ட் பண்ணலாம் சொல்லி பண்ணியிருக்கிறா. பண்றப்ப அது எப்படி ப்ராப்பரா எப்படி பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹாஸ்பிட்டல்ல வச்சா டாக்டர்ஸ் பண்ணணும். அதுவும் இவங்க உடல்நிலைய பார்த்து இது பண்ணலாமா, வேணாமான்னு எல்லாத்தையும் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். ஆனா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாடான்னு கூட சொல்லக்கூடாது. மாடும் ஒரு உயிர் தான். மிருகமா என்ன நெனச்சுட்டாங்க, ஜடமா என்ன நெனச்சு வீட்லயே பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி ஓவரா ப்ளீடிங் ஆனோனே என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி டக்குனு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடிப்படிலேருந்து தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னோனே, அவங்க பார்த்துட்டு அ ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி கோயம்புத்தூர் கொண்டு போறதுக்குள்ள வழியிலேயே இறந்துடுறாங்க. இறந்தோனே என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி தகவல் எல்லாருக்கும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது மாரி ஒய்ஃப் மாடியிலேருந்து வரப்ப கால் தவறி விழுந்துட்டாங்க. விழுந்து ரொம்ப ப்ளீடிங் ஆச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல வரதான் பார்த்தோம். சரி நிஜமா இருக்கும் எல்லாம் நெனச்சு அப்படிதான் விழுந்துட்டாங்களோ எல்லாரும் நெனச்சாங்க. அந்த டயத்துல யாருக்கும் ஒண்ணும் தோணல. ஸோ எல்லாமே முடிஞ்சு இவங்க இது மாரி நம்ம அடக்கம்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் இதான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு பாருங்க. இப்ப நெறைய பேரு அ ஆம்பள குழந்தை அந்த காலத்துல தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பலாம் அ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா, ஆசைக்கு பொண்ணு அவ வ அவ இதுக்கு ஆண் குழந்தை ஒரு வேணும் அப்படிலாம் சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படிலாம் ஆண், பெண் தனித்தனியா பார்க்கறதுலாம் கிடையாது. எத்தன ஆம்பள பிள்ளைங்க குடும்பத்த தாங்குறாங்க, குடும்பத்த காப்பாத்துறாங்க என்னன்னு தெரியும். எத்தன பெண் குழந்தைங்க சம்பாரிச்சு குடும்பத்தெல்லாம் காப்பாத்தி அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வாழ வைக்கிறாங்க. பின்னாடி அவங்க கல்யாணம் ஆனா கூட குடும்பத்த அப்படி தாங்குவாங்க, அப்படி பாதுகாக்கிறாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டுருக்கோம். பொம்பள குழந்தைங்க சொல்லிட்டு அவ்வளவு பேரு அப்படி தாங்குவாங்க. அது மாரி இருக்க சமயத்துல இவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆம்பள குழந்தை வேணும்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஆம்பள குழந்தைங்க குடும்ப சொத்த அழிக்கிறது, ஊதாரித்தமா செலவு பண்றது, ஏன் பங்க குடுன்னு சொல்றது, அப்புறம் பேரண்ட்ஸ கொண்டு போய் அ ஹோம்ல விடுறதுன்னு சொல்லி நெறைய நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். எத்தன பேர் அப்பா, அம்மாவோட தாங்குறாங்க பெண்ணுல சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாம் ஆணோ, பெண்ணோ எதுவா இருந்தாலும் ஈக்குவல் தான். அப்படிங்கிற சமயத்துல அந்த 3வதா ஒரு குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? அந்த குழந்தை அந்த கன்சீவ்
கன்சீவ் ஆன அத்தனை மாதமும் கஷ்டப்பட்டு அங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய பெற்று அது டெலிவரிங்கிறது பிரசவங்கிறது ஒரு மறுபிறவி மாதிரி சொல்லுவாங்க. அதில் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்க்கறதுக்குள்ளே போதும் போதும் அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஈஸியாக அந்த ஆம்பளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக இந்த குழந்தை இல்லையா பரவாயில்ல அடுத்தாப்புல குழந்தை ஆண்கள் ஒரு ஏதோ மிஷினில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி இப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப 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 தப்பு. எவ்வளோ ஒரு பெரிய அராஜகம் பாருங்க. இதுக்கு வந்து எப்படி இந்த பொம்பளைங்களாம் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. அது ஒண்ணு. அடுத்தது இப்போ வந்து இதே வந்து எப்படி விஷயம் வெளில வராம போயிருக்கும்னா, இதே வந்து ஒண்ணுமே இல்லாம அதே மாரி வந்து அபார்ஷன் நடந்து, அந்த குழந்தை போயிடுச்சு. அப்புறம் அடுத்தாப்புல அடுத்த குழந்தையும் ஆண் குழந்தையா பண்ணுவாங்களா? இல்ல அதுக்கும் சரியில்லன்னா, அதுக்கும் இந்த மாரி பண்ணி இப்படியே வழி வழியா பண்ணிக்கிட்டே இருப்பாங்களான்னு புரியல நம்மளுக்கு. இவங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. இவங்களெல்லாம் மனுஷியா நெனச்சாங்களா? என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இதுக்கு துணை போறாங்களா? அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உங்களுக்கு? அதாவது வந்து இது மாரி நிகழ்ச்சி நடந்து இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு. அந்த உயிர் போனதுக்கு காரணமானா, அது ஆயுள் தண்டனையிலேருந்து 10 வருஷம் வரைக்கும் குடுப்பாங்க அவங்களுக்கு. அதே மாரி இது ஸ்கேன் பார்த்து இது மாரி இப்ப என்ன குழந்தைன்னு சொல்லி ஜெண்டர் சொன்னோம்னா, அதுக்கு 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஜெயிலு. ஸோ அந்த ஸ்கேன் சென்டர்லாம் போய் செக் பண்றாங்க. இப்ப அது வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அது 2 பேர் மேலயும் வந்து கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டுங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த உயிர் போயிடுச்சு பாருங்க. அந்த பொண்ணு என்னப்பா 2 குழந்தைகள் எவ்வளோ அற்புதமா, எவ்வளோ ஆசையா வளர்த்துருப்பாங்க. இப்ப அநியாயமா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அந்த பொண்ணு ரம்யா. கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைங்க 2 இருக்காங்க. அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த தாத்தா, பாட்டி வயசானவங்க எப்படி வளர்க்க முடியும் இந்த குழந்தைங்கள? அப்பாவும் இல்ல, அம்மாவும் இறந்து போய் அது பரிதாபம் அந்த குழந்தைங்கள. இப்பலாம் யாருமே வந்து அதான் சொல்றேனே, இந்த காலத்துல வர வர இவ்வளவு மோசமா அதுக்கு தான் அந்த என்ன ஜெண்டர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூலே போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ரூலையும் மீறி இது மாரி வந்து லஞ்சம் குடுத்து பண்ணி எவ்வளோ இது மாரி இவங்கலாம் பண்றாங்களே! இதெல்லாம் எப்படி ஒரு நல்லாவா இருக்கு? ஒரு உண்மையிலே ப்ரொஃபஷன் ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன்லாம் வரவங்கலாம் எவ்வளோ ஒரு அற்புதமான பணி அது. அது வந்து அவங்களுடைய வேலைக்கு வந்து உண்மையாவும் இல்ல, நேர்மையாவும் இல்ல. இவங்க இவங்க மேல பண்ணாம இது மாரி யாருமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்திருந்தாங்கன்னா, இது நடந்திருக்குமா? அவங்க சரி குழந்தை பொறக்கிற வரைக்கும் வந்து பொறந்து என்ன குழந்தைன்னு பார்த்துப்போன்னு இருந்திருப்பாங்க. அதே பெண் குழந்தையா பிறந்தா, அந்த குழந்தைய கூட சொல்ல முடியாது. குழந்தையும் கொன்னாலும் கொன்னுருப்பாங்க. கண்டிப்பா இப்படி பண்றவங்க அதையும் பண்ணியிருப்பாங்க. இல்ல அந்த குழந்தை கொண்டு போய் யாருக்காச்சும் அனாதை வீட்லயாச்சும் விட்டுறலாம். அப்படி இருந்தாச்சும் இந்த குழந்தை பாவம் வளர்ந்துட்டு போகுது. ஆனா ஒண்ணு எதுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்றேன் நானு. இப்ப பாருங்க அந்த தப்ப மறைக்கணும்னு பண்ணிட்டு கூலா ஒரு பாட்டு இருக்கிறாரு. ஒய்ஃப் செத்து போச்சு, குழந்தைங்க பார்க்கணும் எந்த இதுவுமே கிடையாது. ஆனா தயவுசெய்து இது மாரி இந்த தப்ப யாருமே பண்ணக்கூடாது. அது ஆண் குழந்தை, பெண் குழந்தை இந்த காலத்துல எல்லாமே ஈக்குவல்ன்னு சொல்றாங்க. எல்லா பசங்களும் ஒரே மாரி தான் இருக்கிறாங்க. படிப்புலேருந்து எல்லாமே ஒண்ணா தான் பண்றாங்க. எதுக்கு வந்து அப்புறம் பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு பார்க்குறாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனா இன்ஃபேக்ட் பொம்பள குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. அவ்வளோ ஆசைப்பட்டு தான் குழந்தை வேணும். பெண் குழந்தையா பொறந்தா அப்ப ரொம்ப சந்தோஷம்னு நம்ம கேள்விப்படுறோம். மகாலட்சுமி பொறந்திருக்கு. அப்படி சொல்லி ஏன்னா குழந்தைய வந்து அம்மா, அப்பா அப்படி பார்த்துக்கிறாங்க, பண்றாங்கன்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப இது மாரி பண்ணி இன்னும் எங்கெங்கேயோ நடந்துட்டு தாங்க இருக்குது. இது மாரி இது மாரி வெளில தவறு நடந்ததுன்னு சொல்லிட்டு வெளில வந்துருச்சு. இந்த வெளில வராம எத்தன நடந்திருக்குதோ, எவ்வளவோன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ண போறோம்? ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் நடக்குது தமிழ்நாட்டுல வந்து. தமிழ்நாடுன்னு கிடையாது. இந்தியா ஃபுல்லா வந்து நெறைய விஷயங்கள் நடக்குது. இல்லீகல் நடக்குது. இது மாரி வந்து சட்டத்த மீறி எல்லாமே நடக்குது. அப்படியே எந்த விஷயம் சரி பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொன்னா புதுசு புதுசா ஒவ்வொரு நாள் நம்ம கேள்விப்பட்டுருப்போம். கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அந்த சம்மந்தப்பட்ட லேடீஸ் வந்து ஒத்துக்க கூடாதுங்க இதுக்கு. அவங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்குறாங்களா? ஓகேவா? அப்படின்னா அதில அவங்க போயிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு இவரு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க கேட்டா கடைசில அவங்க உயிர் போனது தான் மிச்சம். ஸோ இனிமே இந்த தவறு நடக்கக்கூடாது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து இந்த இது வந்து திரும்ப நடக்கக்கூடாது. அதே மாரி வந்து சம்மந்தப்பட்டவங்களும் வந்து ஸ்கேன் பண்ணி என்ன குழந்தைன்னு சொல்றேங்கிறத தயவுசெய்து பண்ணக்கூடாது. இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன் இந்த வீடியோவ. இதோட முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.